இப்போ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ரேசிங் ட்ராக் வந்து சென்னை தான். அந்த மாதிரி ஹப்பு எப்படி சொல்கிறது, ஒரு மெக்கா ஆஃப் இந்தியன் ரேசிங்னா சென்னை அப்படின்ற மாதிரி தமிழ்நாடுன்ற மாதிரி. ஆனால் அந்த அளவுக்கு ரீச் இருக்க மாதிரியே தெரியலையே, என்ன நடந்தது அங்கே, ஏன் அந்த அளவுக்கு ரீச் இல்லாமல் போச்சு? இல்லை ரீச்சுனா இப்போ எப்படி நான் சிம்பிளாக ஒன்று சொல்லலை, ஓகேங்களா. இப்போது இந்தியாவில் எப்படி கிரிக்கெட் வந்துச்சு, ஆக்சுவலி நம்மளோட நேஷ்னல் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கி தான், கரெக்டுங்களா. எப்படி கிரிக்கெட் வந்துச்சு, அதோட ஆர்கனைசர்ஸ், ஓகே, பிசிசி, ஓகேங்களா, ஆர்கனைசர் வந்து நிறைய கவரேஜ் பண்ணாங்க, ஓகேங்களா. நிறைய அப்பயே டிவி கவரேஜ் நிறைய. இப்போ சும்மா எடுத்துங்க, ஒரு 2020 நடக்குது, அது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆன ஒரு இதுதான். 2020ன்றது ஐபிஎல்ன்றது எல்லாருக்கும் ரீச் ஆனது. அவங்க ஏன் 3 மந்த்துக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி வந்து ஆடு போடுறாங்க? ஆடு பண்ணாமல் நடத்த சொல்லுங்கள். ஆடு பண்ணாமல் நடத்துனா யார் எங்கேஜ் அதை பார்த்தவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க, எக்ஸ்ட்ரா யாரும் பார்க்க மாட்டாங்க, கரெக்டுங்களா. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுமாரி வந்து ஒரு மோட்டோ ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு ஆர்கனைசர் வந்து இன்னும் வந்து பெரிய லெவலில் பண்ணலை, அதுவும் ஸ்பெஷலாக பைக்குக்கு, சரிங்களா. இதுவும் வந்து பெரிய லெவலில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும். இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்களா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டட் ஃபார் பைக்கிங், சரிங்களா. நிறைய பேர் நீங்கள் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா பைக் வந்து வாங்கி இங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் சும்மா ஒரு டூரிங் மாரி போகிறாங்க. நிறைய குரூப் இங்கே ரைடிங் குரூப் நிறைய இருக்குது, சரிங்களா. பட் அவங்களுக்கும் இன்னும் நிறைய கல்ச்சர் வந்து தெரியல ரேசிங்னா என்னன்னு, சரிங்களா. ஏன்னா அதோட பப்ளிசிட்டி வெரி லெஸ், சரிங்களா. கவரேஜ் இஸ் வெரி லெஸ். இன்றைக்கி வந்து எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும், இப்போ நாங்கள் ஒரு ப்ராடக்ட் தான், ஓகே, என்ன நான் சேல் பண்ணுன்னா அது வந்து பீப்புளுக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆனால் மட்டும் தான் என்னால் சேல் பண்ண முடியும், இல்லைனா சேல் பண்ண முடியாது. இது பியூர்லி வந்து எங்கள் மிஸ்டேக் சொல்ல முடியாது. ஏன் வந்து இந்தியாவில் கவரேஜ் வந்து கம்மியாக இருக்குது, ஏன் பப்ளிசிட்டி ஆகலை, ஓகேனா கண்டிப்பாக வந்து இவ்வளோ நாளாக யார் வந்து இங்கே ஒரு ஆர்கனைசர் அதை ரேஸ் நடத்துகிறாங்களோ அவங்க வந்து இதை சரியாக நடத்தலைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பீப்புளுக்கு ஒரு க்ரைசி திங்ஸ் ஆல்வேஸ், இந்த ஸ்பெஷலி ஃபார் யங்ஸ்டர்ஸ், சரிங்களா. யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது எங்கே போய் ரேஸ் ட்ராக் இருக்குது, எங்கே எப்போ ரேஸ் நடக்குது. இப்போ ஒன்றுமே இல்லை, அடுத்த வாரம் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் நடக்குது, யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அடுத்த வாரம் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் 4th ரவுண்ட் நடக்குது, நோ பப்ளிசிட்டி, நத்திங், சரிங்களா. நேஷ்னல் சாம்பியன்ஷிப் சொல்கிறேன் நான், ஓகேங்களா. ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து ரைடர்ஸ் வராங்க, மோர் தென் 200-250 ரைடர்ஸ் இருக்காங்க, பட் நோ கவரேஜ். அப்போது எவ்வளோ அது ஒஸ்ட்டாக இருக்குன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, சரிங்களா. இன்வெஸ்ட் பண்ணி இதை வந்து கண்டிப்பாக இது ஒரு பிஸ்னஸாக வச்சாங்கன்னா, கண்டிப்பாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதில் அவங்க வந்து யூ கேன் கெட் 100% மோர் மணி ஆல்சோ. பட் இதை வந்து எப்போ வந்து கவர்மெண்ட்டோட ஆர்கனைசர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வராங்களோ அப்போ தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஓகே, இப்போ எப்படி பிசிசி முதல்ல வந்து கிரிக்கெட்டு வந்து இவ்வளோ லெவலுக்கு பெருசாக ஆகிடுச்சுன்னா, இப்போது பாகிஸ்தான் இந்தியா விளாட்னாவே எல்லாருமே உட்காந்து பெருசாக நம்ம வாருக்கு போகிற மாரி இருக்கும், அது கரெக்டுங்களா. அந்தமாரி கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா. அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் தான், சரிங்களா. ஆனால் நம்ம ஊரில் அது எப்படி ஆகிடுச்சு, பாகிஸ்தான் இந்தியா விளாட்னாவே ஒரு போர் பண்ணுற மாரி வந்து எல்லோரும் அதை பார்ப்பாங்க. ஆனால் ரேசிங்கும் அப்படி தான், ஓகே. ரேசிங் இங்கேருந்து நிறைய பேர் வந்து அப்ராடில் போய் ஓட்ட சொல்லியும், இல்லை நாங்கள் போய் ஏஷியாவில் ஓட்ட சொல்லி ஏஷியா பீப்புள் ஆல் ஏஷியா த்ரூ அவுட் ஏஷியா வருவாங்க. ஸோ அதுவும் அப்படி தான். ஆனால் அது ஏன் ரீச் ஆகலைன்றது இதுதான் ஸ்டோரின்றது வெரி சிம்பிள். த ஆர்கனைசர் நாட் பிரிங்கிங் டு திஸ் சாம்பியன்ஷிப் ஆர் ரேஸை வந்து பெருசாக கொண்டு வர மாட்டாங்க. இப்போ ஸ்லோவாக கொஞ்சம் வருது. மேபி இப்போ கார் ரேஸுக்கு லீகல் வந்து போட்டிருக்காங்க, லீக் ரேஸ் வந்து ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா யூடியூப் சேனல்ஸோ ஆல் நியூஸ் சேனல்ஸும் கண்டிப்பாக வந்து அதை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து 100% அதோட ஆர்கனைசர் அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, புரியுங்களா. அது இல்லாமல் யாருக்குமே அது ரீச் ஆகிருக்காது. அவங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ரோச் பண்ணி அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க, கரெக்டுங்களா. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் அது ரீச் ஆகிருக்கு இவ்வளோ தூரம். எல்லாருமே வந்து ஓகே இன்றைக்கி வந்து கார் ரேஸு நடக்குது, அதுவும் நைட் ரேஸ் நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரிய வருது. அது ஏன்னா அந்தளவுக்கு ரீச்சும் பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு அவங்க ஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கேற்ற மாரி ஸ்பான்சர்ஷிப் கிடைக்க போகுது, சரிங்களா. ரீச் இருந்தால் கண்டிப்பாக ஸ்பான்சர் இருக்கும், ரீச் இல்லைனா யாருமே ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட். ஏன்னா யார் ஒரு கம்பெனியோ எந்த கம்பெனியோ வந்து அவங்க வந்து என்ன வேல்யூக்கு வந்து உனக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்கன்னா, மேபி என்ன நீ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்க, என்ன மூலிமா எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது, அப்போ தான் அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இல்லைனா பண்ணுறதுக்கு கஷ்டம் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து டிக்கெட் தேடிட்டு இருந்தாங்க, கிடைக்காம அவ்வளோ பேர் அதை பார்த்துட்டு இருக்காங்க ரேஸ். கரெக்டு. இப்போ அதுதான், இப்போது நெக்ஸ்ட் இயர் நான் சொல்ல 100% இந்த இயர் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அவங்க ஆர்கனைசர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், நல்லா மேபி ரீச் நிறைய கொடுத்துட்டாங்கன்னா
நெக்ஸ்ட் இயர் யூ கேன் ஷோ ஓகே இவ்வளோ ரீச் வந்திருக்கு 100% தேராவ் இன்றைக்கி ஒரு ஃபான்சர் இருக்குது நாளைக்கு 10 ஃபான்சர் வருவாங்க. அப்போது தட் இஸ் 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸோ இல்லை கார் எல்லாமே வந்து க்ரோத் ஆகிறதுக்கு இந்தியாவில் ரொம்ப நிறைய சான்ஸ் இருக்குது. அதுதான் மெயின் அவர் கோலே என்னென்னா ஓகே அதை வந்து ஆடியன்ஸுக்கு போய் கொண்டு போகணும். சரிங்களா, ஆடியன்ஸ் கொண்டு போனால் தான் ஆடியன்ஸ் வந்து பார்த்தா மட்டும்தான் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அப்போ தான் வந்து ஸ்பான்சர்ஸ், ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம பண்ண முடியும். அது இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து பண்ணுறதே பெரிய விஷயம். ரெண்டாவது அவங்க அனுப்புறதும் இது ஒரு ரிஸ்கியான ஸ்போர்ட்ஸ் அனுப்புறதும். ஆனால் வந்து இதில் அதுக்கு மேலே இன்னும் என்னென்னா மணி பேக்கப் நிறைய இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வரத்துக்கு. ஏன்னா எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நீங்கள் வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் வேணால் கம்பேர் பண்ணிக்கலாம் அது கூட. ஆனால் அதோட இது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்ஸ். பைக்கு நீங்கள் அப்படியே இது வந்து 2 வீலர் அப்படியே 4 வீலர் போனீங்கன்னா தட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். அதில் நீங்கள் எப்படி டேலண்ட்டாக வின் பண்ணி உங்களுக்கு ஸ்பான்சர் வருதோ அப்போ தான் நீங்களால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். சார் இப்போ நம்ம பைக்லாம் ஓட்டுறோம், ரோட்லலாம் ஓட்டுறோம். இப்போது ட்ராக் ரேஸுன்னு வரும்போது யார் வேணால் நினச்சா ஓட்டிடலாமா? அது எவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயம் ட்ராக்கில் பைக் ஓட்டுறது? கண்டிப்பாக ட்ராக்கில் ஓட்டுறது யூ நீட் பியூர் டேலண்ட் 100%. நிறைய பேர் வந்து இப்போது நான் ரோட்டில் இப்படி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன், ட்ராக் வந்தால் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஓட்டிடலான்னு நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. தேர் ஆர் மோர் டெக்னிக்கல் இருக்குது, நிறைய இருக்குது. ஃபிசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் லெவல்லேருந்து இருக்கணும், நிறைய ஒர்க் பண்ணணும், மைண்டு ரொம்ப காமாக இருக்கணும். ஈஸியாக வந்து ஒரு ரோட்டில் ஓட்டிட்டு டைரெக்டாக வந்து ட்ராக்கில் ஓட்ட முடியாது 100%. அதுக்கு முறையாக நீங்கள் ட்ரைனிங்கோ அதுக்கு வந்து நிறைய எஃபோர்ட்டு போட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் அதுக்கப்புறம் அவங்களோட டேலண்ட்டை அவங்க ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியுதான்னு பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து ரோட்லேருந்து கன்வெர்ட் ஆகி நான் ரேஸ் ட்ராக் ஓட்டணும் வந்து ஓட்டுவாங்க. ஆனால் வந்து அவங்களால வந்து பண்ண முடியாது. ஏன்னா அதில் இன்னும் கொஞ்சம் டேலண்ட்டுன்னு யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் தான் அதில் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். இப்போது இதில் ரிட்டையர்மெண்ட்லாம் எப்படி சார்? இவ்வளோ வயசு வரைக்கும் தான் ஓட்ட முடியும்னு இருக்கா, இல்லை எப்போ ஸ்பீடு கம்மியாகுதோ அப்போ ஸ்டாப் பண்ணிப்பாங்களா? கண்டிப்பாக எப்போ வந்து அவங்க ஸ்பீட் கம்மியாகுதோ, அவங்களால வின் பண்ண முடியலையோ, அவங்களோட லேப் டைமிங் வந்து பேக் ஆகுதோ அவங்க வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்படி தான் வந்து ஏஜ் லிமிட்க்கு இது. சரி, இது பியூராக வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. நீங்கள் என்ன ஏஜ் வரையும் ஓட்டலாம், ஓகேங்களா. ஆனால் பியூர் வந்து நீங்கள் எங்கே முடிக்கிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, ரேஸில் என்ன பண்ணுறீங்க, அதுதான். இப்போது அன்னஸ்லியாக நம்ம அடுத்தவங்களோட இதுவை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. மேபி நம்மளால் முடியலன்னா அதை ரிட்டையர்ட் ஆகிட்டு நம்ம வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம், அதுமாரி இருக்கலாம். பட் எனக்கே இப்போ வந்து 44 ஆகுது ஏஜ் லிஸ்டிங்கில். பட் ஸ்டில் ஐ எம் வின்னிங். சரிங்களா, நான் ஸ்லோவாக இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து ஐ வில் கெட் ரிட்டையர்ட். அதனால் மேபி ஏஜ் லிமிட் இதில் இல்லை, பட் பியூர் டேலண்ட் தான் அது. உங்கள் ஃபிட்னஸ் பற்றி, உங்கள் ட்ரைனிங் பற்றி சொல்லுங்கள் சார். 44 ஆகுது சொன்னீங்க, எப்படி அந்த மெயின்டைன் பண்ணுறீங்க, என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க? ஒர்க் அவுட் நிறைய சைக்கிள்ஸ் நிறைய பண்ணுவோம். ரன்னிங், நான் ஆக்சுவலி ரன்னிங் நிறைய பண்ணுவேன். ரிஃப்ளெக்ஷன் ஒர்க்கு, ஸ்ட்ரெச்சஸ்ஸு, கோரு, ஆப்ஸு அதெல்லாம் நிறைய பண்ணுவோம். ரொம்ப நிறைய வெயிட்ஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா வெயிட்ஸ் எங்களுக்கு வந்து தேவையில்லை. ஒன்லி வந்து கார்டியோஸ் தான் நிறைய இது பண்ணுவோம். கிராஸ் ஃபிட்னஸ் நிறைய பண்ணுவோம். அதெல்லாம் வந்து எவ்ரி டே பண்ணணும். நாங்கள் அது பண்ணால் தான் நம்மளால் வந்து ஒரு ஃபிட்டாக இருக்க முடியும். செகண்ட் திங், அந்த ரேஸ் ஓட்ட சொல்ல நிறைய எனர்ஜி வேணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ஒரு ரேஸ்னால் ஒரு 10 லேப்பு கண்டினியூஸாக ஓட்டணும். அதை வந்து அந்த பேஸில் ஓட்ட சொல்ல யூ நீட் தட் ஃபிட்னஸ். இல்லைன்னா ரொம்ப உங்களுக்கே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, உங்களால் வந்து ஆஃப்டர் 5-6 லேப் மேலே ஓட்ட முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதுமாரி வந்து ஃபிட்னஸ் இல்லைன்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். இதுக்கு வெயிட்டு முக்கியமாக, வெயிட்டு கம்மியாக வச்சுக்கணுமா நம்ம பைக் ஓட்டும் போது? கண்டிப்பாக வந்து பைக் வந்து லைட்டாக நம்மளுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப அட்வான்டேஜாக இருப்போம். நம்ம லைட்டராக இருந்தோன்னா. இப்போது நான் வந்து 65 kg இருக்கேன். இப்போது என் கூட காம்படேட் பண்ணுறவர் வந்து ஒரு 55 kg இருக்கார். அந்த 10 kgக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட ரியாக்ஷன் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்பீடும் சரி, கார்னர்லேருந்து எக்ஸிட் ஸ்பீடும் சரி, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ நம்ம வந்து கார்னரில் நிறைய புஷ் பண்ணுவோம், அவங்க ஈஸியாக வந்து த்ராட்டில் பண்ணாங்கன்னா நம்மளை ஓவர்டேக் பண்ணுவாங்க. அதனால் வெயிட் வந்து இதில் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ மைண்டுக்கு ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் இருக்குமா? ஏன்னா சிக்னல் போட்ட உடனே போகணும், கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நம்ம டைம் வேஸ்ட். மைண்டுக்கு ட்ரெயின் பண்ணுவீங்களா? மைண்டுக்கு நம்ம ட்ரெயின் பண்ண நம்ம வந்து ஃபிட்னஸ் பண்ணாவே உங்களுக்கு ஒரு லெவலுக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்துடும், ஓகேங்களா.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக சும்மா ஒரு ஒரு 10 மினிட்ஸோ ஒரு எப்போல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ப்ரீத் இன் நல்லா ஒரு படுத்துட்டு நம்ம வந்து பண்ணாவே அதுவே போதும். பட் இப்போது இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் நிறைய ஒர்க் அவுட் வந்து இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க மோட்டோ ஜிபியில் பார்த்தீங்கன்னா அதுவே நிறைய இது இருக்குது, யோகாஸ் மாரி இருந்து அதுமாரிலாம் பண்ணுறதுக்கு நிறைய பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் இன்னும் சொல்கிறேன்ல அந்த கல்ச்சர் ஸ்டில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம வந்து கம்பேர் வித் இன்டர்நேஷ்னல் ரைடர் அண்ட் இந்தியா ரைடர் நம்மளும் வந்து அவங்க லெவலுக்கு ஓட்டுற ஒரு கேப்பபிளான ரைடு தான். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற சில திங்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. அதனால தான் நம்ம இன்னும் கொஞ்சம் பேக்கில் இருக்கும். கண்டிப்பாக தேர் ஆர் இந்தியா ரைடர்ஸ் வெரி டேலண்டட் அண்ட் ஈவன் பிரெயின்ஃபுல்.